அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற துவாக்கள் என்கின்ற வகையிலே இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்திற்கு அழைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் விருந்து விட்டு அவர்களுக்கான ஒரு துவாவை செய்கின்றார்கள். 3 விஷயத்தை அந்த துவாவில் கேட்கின்றார்கள். ஒன்றாவது, அக்கலத்த அமுக்குமுல் அபுரார், நல்லோர்கள் உங்கள் வீட்டில் உண்ணட்டும். இரண்டாவது, சல்லத்த அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு சலாம் சொல்லட்டும். வாஃப்தரைந்தக்கும் சாயுமூன், நோம்பாளிகள் உங்கள் வீட்டில் நோன்பு தரக்கட்டும் என்று துவா செய்தார்கள். இந்த துவாவை தான் இன்று வரை நாம் விருந்தாளியாக சென்று விருந்து உண்டோம் என்று சொன்னால் இந்த துவாவை ஓது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே வருகின்ற ஹதீஸாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தை கேட்கின்ற பொழுது இது ஒரு செலவா அல்லது இது ஒரு லாபகரமான விஷயமா என்று நமக்கு யோசிக்க தோணும். என்றென்றால் நல்லோர்கள் உண்ணட்டும், நோம்பார்கள் நோன்பு திறக்கட்டும் என்று செலவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கின்றார்களே என்று பார்க்கின்ற பொழுது இது செலவு அல்ல. நிச்சயமாக இவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது அல்லாஹ்வுடைய கடமை. நல்லோர்களுக்கு உணவளிப்பது, நோம்பார்களுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. இதை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வேலையை அல்லாஹ் செய்து கொள்வான். நமக்கு உணவை ஏற்பாடு செய்வது அல்லாஹ்வுடைய வேலையாக மாறிவிடும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட வேண்டும். அதனால்தான் நாம் ஜக்காத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். ரமலானில் ஜக்காத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம்? பன்மடங்கான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி. இந்த வகையிலே புகாரி அலியம் அரபிக் கல்லூரியில் நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய சக நண்பர்கள் எல்லாம் ஒரு 30 நபர்கள் சேர்ந்து, எங்கள் கிளாஸ்மேட் அப்படி அத்தனை பேரும் மாதம் ஒரு தொகையிட்டு ஏழை மக்களுக்கு உணவளிப்பது என்ற வகையிலும், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்க வைப்பது என்ற வகையிலே உம்முல் ஃபுக்ரா என்ற ஒரு ட்ரஸ்டை ஆரம்பம் செய்து, உம்முல் ஃபுக்ரா என்று சொன்னால் ஏழைகளின் தாய் என்ற அர்த்தம், ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இந்த ரமலானுடைய காலங்களிலே நோம்பாளிகளுக்கு அவர்களுக்கான சஹர் இஃப்தாருடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே மிகவும் சாதாரணமான மக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு ரமதான் கிட் என்று கொடுக்க வேண்டும் என்று ஒரு 20 பொருட்கள், அரிசி, எண்ணெய், உப்பு, சர்க்கரை, இது மாதிரி மளிகை பொருட்கள் 20 பொருட்களை கொண்ட ஒரு கிட்டாக கொடுத்து அவர்களுடைய சஹரிலும் இஃப்தாரிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற வகையிலே கிட்டத்தட்ட ஒரு 80, இந்த 3 நாட்களிலே ஒரு 80 கிட்டுகள் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டிருக்கின்றது பல ஊர்களிலே. அந்த வகையிலே நீங்கள் விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதன் மூலமாக நீங்கள் உங்களை பங்களிப்பை கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இல்லை என்றால் உங்கள் ஊரிலே இது மாதிரி நடக்கும். பக்கத்து ஊர்களிலே அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியிலே உங்களுக்கு தெரிந்த ஏழை மக்கள் யாரான இருப்பார்கள், அவர்களுக்கு சஹரிலும் அவருடைய இஃப்தாரிலும் உங்களுடைய செல்வம் இருப்பதாக, உங்களுடைய பணம் அதில் செலவழிக்கப்படுகின்றதா என்று நீங்கள் கவனித்து அதில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை கொண்டு நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான். இந்த துஆவை மரணம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.